ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Yamaha crux வண்டிக்கு கார்பரேட்டரும் ஏர் ஃபில்டரும் எப்படி க்ளீன் பண்ணலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைட் டோரை 10mm போல்ட்டு கழட்டி வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து கார்பரேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க 2 8mm போல்ட்டையும் லூஸ் பண்ணி வெளியே கழட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு 8mm போல்ட்டையும் வெளியே கழட்டி எடுத்தாச்சு. அடுத்து ஏர்வோஸ் ரப்பரில் உள்ள அந்த ஸ்டார் ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிட்டு கார்பரேட்டரை வெளியே எடுத்துக்கலாம். அந்த போட்டு பெட்ரோல் டிப்பை கழட்டி விட்டுறலாம். கார்பரேட்டரை ஃபுல்லாக வெளியே எடுத்தாச்சு. அடுத்து ஆக்சிலேட்டர் கேபிளை கழட்டி வெளியே எடுத்துட்டுலாம். இப்போ கார்பரேட்டர் ஃபுல்லாக வெளியே கழட்டி எடுத்தாச்சு. அடுத்து கார்பரேட்டர் கப்பில் உள்ள 4 ஸ்டார் ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு இதில் உள்ள மெயின் ஜெட்டு, ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு, ஃப்ளோட் நீடெலாம் கழட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஏர் வச்சு அடிச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து ஏர் ஃபில்டரை கழட்டி பார்த்துக்கலாம். 3 ஸ்டார் ஸ்க்ரூ தான். மூணு ஸ்டார் ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு ஏர் ஃபில்டர் எப்படி இருக்குன்னு கழட்டி செக் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸு, ஏர் ஃபில்ட்ருலாம் ஃபுல்லாக டஸ்ட்டாகவே இருக்குது. அந்த கிளிப்பை வெளியே எடுத்துகிட்டு ஏர் ஃபில்ட்ரு அப்படியே ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கலாம். அந்த இதில் 2 ஸ்பாஞ்சு வரும். 2 ஸ்பாஞ்சையும் கழட்டிட்டு நல்லா பெட்ரோல் ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸையும் வாஷ் பண்ணிட்டு கார்பரேட்டர் ஜெட்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டு நீடலையும் கழட்டியாச்சு. அடுத்து மெயின் ஜெட்டையும் கழட்டியாச்சு. இதில் ஹோல்ஸ் நல்லா தெரியுது. அடுத்து ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டையும் கழட்டி எடுத்துக்கலாம். அடுத்து பழைய ஆக்சிலேட்டர் கேபிளோட இன்னரை எடுத்துகிட்டு அதில் அந்த ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டில் உள்ள அந்த ஹோல்ஸ் நல்லா தெரியுதான்னு உள்ளே விட்டு நல்லா டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின் ஜெட்டையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து ஏர் ஃபில்டரான பெட்ரோல் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஏர் ஃபில்டர் பாக்ஸையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து ஏர் ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கிளிப்பை போட்டு ஏர் ஃபில்டர் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த 3 ஸ்டார் ஸ்க்ரூவையும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து கார்பரேட்டரை ஃபுல்லாக பெட்ரோலில் வாஷ் பண்ணியாச்சு.
இப்போ மெயின் ஜெட்டு, ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு, ஃப்ளோட் நீட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஜெட்டையும் மாட்டியாச்சு. அடுத்து ஃப்ளோட் நீட்லையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கார்பரேட்டர் கப்பையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கீழே டஸ்ட்லாம் எதுவும் இல்லை. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் ஸ்லைடை கரெக்டாக அதோட மார்க்கிங்கில் கரெக்டாக வச்சு ஆக்சிலேட்டர் கேபிளை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கார்பரேட்டரை ஃபுல்லாக மாட்டிக்கலாம். மாட்டியாச்சு. மாட்டி 2 ஐட்டம் போல்ட்டு ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. அடுத்து அந்த பக்கத்து ஸ்டார் ஸ்க்ரூவையும் ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. பெட்ரோல் ஓப்பன் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். Thank you friends.